இந்த T20 வேர்ல்ட் கப்போடைய ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் அப்செட் இன்றைக்கி நடந்திருக்கு. ஜிம்பாப்வே ஆஸ்திரேலியாவை தோக்கடிச்சிட்டாங்க. ஸோ ஒரு கிளினிக்கல் பர்ஃபார்மன்ஸ் ஜிம்பாப்வே. ஒரு பேட்டிங்கும் டீசெண்டாக பண்ணாங்க, பவுலிங்கும் சூப்பராக பண்ணாங்க, ஃபீல்டிங் சூப்பராக இருந்துச்சு. ஃபீல்டிங் செம்மையாக நிறையா ரன் சேவ் பண்ணாங்க. ஸோ ஆஸ்திரேலியன் பேட்டிங் வந்து கொஞ்சம் சரியில்லை. மிச்சில் மார்ஷும் 2 மேட்ச் விளாட்ல டியூ டு இன்ஜுரி. இன்றைக்கி இந்த மேட்ச் ரென்ஷாவை தவிர யாருமே நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணல. ஸோ ஜிம்பாப்வே வந்து இன்றைக்கி ஆஸ்திரேலியாவை அவுட் ப்ளே பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இதுதான் ஃபஸ்ட் டைம் ஜிம்பாப்வே ஆஸ்திரேலியாவை தோக்கடிக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 2007 T20 வேர்ல்ட் கப்லேயே ஆஸ்திரேலியாவை தோக்கடிச்சிருக்காங்க. அப்போ ரிக்கி பாண்டிங் கேப்டன்சியில் ஆஸ்திரேலியா விளாண்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ தோக்கடிக்கிறாங்க. இது வரைக்கும் ஆஸ்திரேலியாவை 2 டைம் T20 வேர்ல்ட் கப்பில் மோதிருக்காங்க. 2 டைமும் ஜிம்பாப்வே தான் ஜெயிச்சிருக்கு. 100% வின் ரெக்கார்ட் வச்சுருக்காங்க ஆஸ்திரேலியா எகென்ஸ்டாக. 2007 ஜிம்பாப்வே ஆஸ்திரேலியாவை தோக்கடிக்கும் போது இந்தியா தான் வேர்ல்டு கப் ஜெயிச்சது. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வருஷம் என்ன நடக்குதுன்ட்டு. இந்த வேர்ல்டு கப் பார்த்திங்கன்னா நிறையா க்ளோஸ் மேட்சஸ் போச்சு. நெதர்லாண்ட் பாகிஸ்தானை ஜெயிக்கிற மாதிரி க்ளோஸாக போனாங்க. நேபாள் இங்கிலாந்துக்கு ஒரு டஃப் கொடுத்தாங்க. ஆப்கானிஸ்தான் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் சூப்பராக போச்சு. ஸோ இவ்வளோ க்ளோஸ் மேட்ச்சுக்கு அப்புறம் இது இப்போ ஒரு அப்செட் நடந்திருக்கு. இந்த மாதிரி இன்னும் நிறையா மேட்ச் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வேர்ல்டு கப் வர்றதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா 3-0 பாகிஸ்தான் கூட தோத்துட்டாங்க. சரி, நடிப்பாக இருக்கன்னு முட்டு கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ அந்த முட்டையும் முறிஞ்சு விழுந்துருச்சு. சரி, என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஜிம்பாப்வே ஜெயிச்சதுனால என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த குரூப் வந்து ஒரு வைட் ஓப்பனாக இருக்குது. இப்போ ஜிம்பாப்வே 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, ஆனால் ஆஸ்திரேலியா 1 தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியா ஒரு வேளை ஸ்ரீலங்கா மேட்சை தோத்தாங்கன்னா, ஜிம்பாப்வே வந்து அவங்களோட 2 மேட்ச்சில் ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா ஆஸ்திரேலியா அடுத்த ஸ்டேஜ்க்கு குவாலிஃபை ஆகாமல் போகிற கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்ரீலங்காவோடையே திரும்பி போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இவெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆஸ்திரேலியா என்ன நெக்ஸ்ட் மேட்ச் ஸ்ரீ ஸ்மித் கிட்ட ஆட வைப்பாங்களா, இல்லை மிச்சில் மார்ஷ் மறுபடியும் ஆடுவாரான்னு தெரில.